நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குமா. ஓகே சார், எல்லாரும் இந்த சனிப்பெயர்ச்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சனிப்பெயர்ச்சினா என்ன சார்? இப்ப முதல்ல பிரம்ம பிரபஞ்சத்தில் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் பிரம்ம ஜோதிடம் சாஸ்திரம். அப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி, ரிஷிகளின் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இந்த பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த பெயர்ச்சி என்பது 6/3/2026 இது உலகமே கொண்டாடப்படுகின்ற, உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பயிற்சி. கண்டிப்பா. அதே நேரம் நம்ம இந்து ஆலயங்கள் திருப்பள்ளிக்காடு, உச்சனூர், திருநள்ளார் இந்த ஆலயங்களில் எல்லாம் இந்த 6/3/2026 அன்றைய தினம் மட்டுமே சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படும். இது ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்கணும். அடுத்து இந்த சனி பெயர்ச்சி எதுக்காக வருது, ஏன் வரணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு யோகத்தை முதல்ல கொடுப்பார். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் கொடுப்பார். அந்த பணத்தை பாதுகாக்க தெரியல, சரியான முறை நீதி நேர்மையோடு அந்த பணத்தை சரியா தொழிலுக்கோ வருமானத்துக்கோ சரியான முறையில பண்பாடு தெரியல. அதே நேரம் குறுக்கு வழியில ஒருத்தன் குறுக்கு சம்பாதிக்கிறத ஒரு தொழில கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப சீக்கிரமா கோடீஸ்வரர் ஆகணும், சீக்கிரமா லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில நிறைய சம்பாதிக்கிற ஒரு வழியை ஈடுபடுறான். அப்படி ஈடுபடும் பொழுது சனிபன் அங்கதான் வர்றார். குறுக்கு வழியில கோடீஸ்வரர் லட்சாதிபதி ஆகிறான். அவனை இந்த 7.5 சனியாகவும் கண்டக சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் வந்து இதுதாண்டா 7.5 சனி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்க வச்சு நடு ரோட்ல நிப்பாட்டிடுவார். கடனாளி ஆகிடுவார். இதுதான் 7.5 சனியோட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே சார், இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துலாம் சனி பெயர்ச்சி குறித்து. இப்ப நம்ம தனுஷ ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் சார். அவங்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? முதல்ல அவங்க எப்படின்னு சொல்லிடுங்க. இப்ப தனுசு ராசிக்காரங்களும் அவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவங்க நீதியோட, அவங்களும் நீதி நேர்மை தர்மம் இந்த ஒரு இதோட இருப்பாங்க. ராணுவம், காவல்துறை இந்த போன்ற உத்தியோகத்தில் இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்ட வாழ்க்கை தான். போராட்ட வாழ்க்கை. தனுசுல பாத்தீங்கன்னா அந்த அடையாளம் பாத்தீங்கன்னா வில்லு, அம்பு, அந்த குதிரையில பாத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா போராட்டம் தான். போராட்டம் தான். ஐயோ பாவம், இப்படி சொல்லிட்டீங்க. ஆமா, அவங்க வந்து ஏதோ அதாவது உயர்ந்த மனிதர்கள், அதாவது எண்ணத்திலும் செயலிலும் பொதுவாக ஈடுபட்டு எல்லாருக்கும் சேவை செய்ய ஓடி சேவை செய்யக்கூடியவர்கள். சேவைன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, சேவை செய்யக்கூடிய. ஆனா வந்து அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி அமைஞ்சது, அதனால அது வந்து இறைவனுடைய விதி அந்த மாதிரி இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப 2, 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 4ஆம் இடத்துக்கு போகும்போது சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை, இடம், வீடு, தோப்பு, எஸ்டேட் இந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் நல்லபடியா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அதன் மூலம் வருமானம், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். அதே நேரம் ஒரு இடத்தை வித்து இடம் வாங்கலாம், இடத்தை விற்கலாம், ஒரு இடம் வாங்கலாம். வீடு மாற்றம், இடம் மாற்றம் என்பது கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. ஆனா உடம்ப பாத்துக்கணும். இப்ப இந்த பிரச்சனைகளை, அதாவது ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை தீர்ந்து பணம் வருமானத்துக்கு நல்ல வழிகள் கொடுக்கும். அதுக்காக காசு வந்து புதிய தொழிலை தொடங்கக்கூடாது, கடனை வாங்கிடக்கூடாது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 2, 3 2ஆம் இடம் வருமானம், 3ஆம் இடம் முயற்சி. அப்ப 2ஆம் இடம் வருமானத்திற்காக, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திற்காக 4ஆம் இடம் வீட்டை அடமானம் வச்சோ இல்ல வீட்டுக்காகவோ, வீட்டுக்கு லோன் வாங்குறது, கடன் மொத்தத்துல. ஆமா, 2ஆம் இடம் வருமானம், 3ஆம் இடம் முயற்சி, 4ஆம் இடம் வந்து 4ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்க அப்ப 2, 3, 4, 6 சம்பந்தப்படும் பொழுது என்ன பண்றாங்க, லோன் வாங்குறாங்க.
தேவையில்லாத லோன் வாங்கி மாட்டிக்குவாங்க. அதுல கவனமா இருக்கணும். உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவனமா இருக்கணும். ஹார்ட் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் மந்தம், தேக்கம், முடக்கம் இது ஏற்படும். அப்ப ஏற்படும் போது என்ன செய்வாங்க, வேற ஏதாவது தொழில் பண்ணுவோம், இருக்கிற தொழிலை விட்டுட்டு இந்த தொழில் போச்சு, இன்னொரு தொழில் அதுவும் போயிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். காசு பணம் வரும், அதை ரொம்ப பக்குவமா யோசனை பண்ணி சிந்தித்து செயல்பட்டா இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஓகே சார், இப்போ தொழில் பத்தி சொன்னீங்க, அவங்க தொழில் மாத்தக்கூடாது வேற தொழிலுக்கு. இப்போ திடீர்னு வேற ஜாப் போகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்க ஜாப் போலாம், வேற ஜாப் போலாம், வேற உத்தியோகத்துக்கு போலாம், இடம் மாறலாம். அதாவது ஊர் விட்டு ஊரு, இடம் விட்டு இடம், வெளி மாநிலம், இந்த மாதிரி உத்தியோகத்துக்கு போங்க. கண்டிப்பா அது நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். பிசினஸ் மட்டும் வேற எது பண்ணலாம், புதிய தொழில் தொடங்கிடக்கூடாது. ஓகே சார், அவங்களுக்கான சிறப்பு பரிகாரம் ஏதாவது இருக்கா, வழிபாடுத்தலுங்க? அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு இதே மாதிரி மதுரை அந்த சொக்கநாதர் கோயில், மதுரையில அந்த சொக்கநாதர் கோயில ஆலயம் பார்க்கும், முருகப்பெருமான் ஆலயம், அவங்களுக்கு ஆலயத்தை வழிபட்டாங்க. ஓகே சார், இவங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் கோயில் இருக்கு? அது முருகர் கோயில். எங்கம்மா? முருகர், அதாவது எந்த முருகர்? எந்த முருகன் ஆலயம் வழிபடலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.